ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு வழியாக வந்து கோவா வந்துட்டு எதுக்குன்னா கோவா எல்லோரும் வந்தாலும் போகிற இடம் தான் நாங்கள் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னா பப்புக்கு தான் போக போகிறோம். பப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே அன்றைக்கி 12 மணி ஆயிடுச்சு. டே 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் கேக்கு வெட்டிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு ஒன்று நாங்கள் போகிறோம். எப்படி இருக்கு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். இப்போ வந்து கேக் வெட்ட போகிறது தான் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். கேக்கையும் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கேக்கில் அவர் பேரை நாங்கள் வந்து சும்மா காமெடியாக போட்டுக்கிறோம். அதையும் பார்த்துக்கோங்க என்னென்ன போட்டிருக்காங்க. டேனின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், பார்த்தாலே தெரியும். இது வந்து டயானா போட்டு வச்சுக்கிறேன். சாரி கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் போட்டது தெரில. டயானான்னு போட்டு வச்சுக்கிறோம். கேக் வெட்டுறோம், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு போகிறோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. கோவா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோவோன்னு ஒரு பப் இருக்குது. அந்த பப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்குது 2.5K தான். யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கைஸ். இவனுக்கு பேசலாம்னு சொல்லி இது வந்து 18+ கண்டென்ட். இது வந்து நீங்க சென்சார் பண்ணி பாத்துக்கோங்க. 18 வயசுக்கு இருக்க பசங்க பார்க்காதீங்க. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இவருதான் பர்த்டே பாய். பாத்துங்க, ஹாய் சொல்லிடுறா. டேய் பாத்தீங்கன்னா பர்த்டே பாய் பாத்தீங்கன்னா தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். பொண்ணு நல்லா குடும்ப குத்து வழக்குதான். பத்த வைக்க தெரியல. தம்ம பத்த வச்சிருக்கு. இப்ப யாரு குச்சி எனக்கு கம்மியா தான் இருக்கு. பாத்துங்க, ஒளி வச்சு கொண்டு வரேன். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சிருச்சு பர்த்டே பாய்க்கு இதுலயே ஒளி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு அவ்வளோதான் ஊத்திக்கிச்சு இந்த வருஷம். அவ்வளோதான், இந்த பெட்டியும் காலி, அவன் லைஃபும் காலி. வாடா டே. லைட் வாங்குற நேரத்துல இல்ல, இப்போ அடுத்து உள்ள போற வேலையை பாரு. கார்ல சிகரெட் லைட் இல்லையாடா? லைட் வச்சிருக்கேன்டா. குடு. கைஸ், அவங்க அப்பாவோட திறமை இதெல்லாம். இவன் இல்ல. மினி பார் இருக்கும். நான் மினி பார் ஆல்ரெடி வந்துட்டு வச்சிருக்கோம். ஒருவேளை எனக்கு என்னோட லைஃப்ல ஒளி ஏறிடுச்சு கைஸ். யாராலனா அந்த 18+ கண்டென்ட் ஆனது. ஏன்னா எங்க அப்பா பர்த்டே டு யூ. வேற மாதிரி பர்த்டே டு யூ. வேற மாதிரி நடந்துருச்சு. ஹேப்பி பர்த்டே டு தினா பாண்டி. ஹேப்பி பர்த்டே டு பால். கோபால். ஹேப்பி பர்த்டே டு கோபால். மதி வாங்க மதி. குடு மதி, நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாங்கணும் போங்க. ஏன் ஃபர்ஸ்ட்ன்றது இப்ப தெரிஞ்சுக்கங்க. ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் வைஃப். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஆஃப் கோர்ஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். செகண்ட் வைஃப். இது அங்கவை, அது சங்கவை. அவனை கொண்டு போய் கொஞ்சம் அதெல்லாம் பேச கூடாது. சென்சார் போட்டு இன்னைக்கு ஒரு நாளா செட்டு திட்டு வாங்காம இருறதை செஞ்சு. இது மங்கவை. வாயில பொங்கவை. கேக்கு 500 ரூபாய் அப்படிதாரு. ஏடா பர்த்டே பிரசன்ட் என்னால முடிஞ்சது. பர்த்டே பிரசன்ட் கொடுத்துடலாம்டா. ஹாப்பி பர்த்டே. ஓடுனா ரப்பர் பேண்ட் இது கூட இன்பில்ட். சரி உங்க மாப்ள பாப்பாக்கு காசு கொடுத்து 18 ரூபா. அவ்வளவுதான். பர்த்டே பாயோட என்னன்னா பப்புக்கு அவர்தான் செலவு பண்ண போறாரு. போ, யார் வந்தா வதானே. அதாவது உங்க கேங்லயே ஒருத்தன் இந்த மாதிரி இருப்பான். 100 ரூபா கேக் கொடுத்து 18,000 ரூபாய்க்கு கப் பீஸ் கொடுப்பான். அதுக்கு வாய்ப்பு இல்ல கைஸ் எங்க இல்ல. சரிமா? ஆமா. என்னாச்சு? கேமராமேனோட எஃபர்ட் நீங்க பார்க்க மாட்டீங்க. கேமராமேனோட எஃபர்ட் நீங்க திருப்பி பார்க்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு கைஸ். பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அங்கே ஃப்ரீ பப் எதுவும் இல்லை. அதனால் அங்கே ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு ஒரு பப் அவங்களே ரெடி பண்ணி பேசி இது பண்ணி கொடுத்தாங்க. அதனால் அங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் நாங்கள் தனியாக வந்திருந்தோம். மீன்ஸ் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்காம வந்திருந்தால் நாங்களும் பே பண்ணியிருக்கோம். பப் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கைஸ் கோவா போய் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு அப்படியே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படியும் ஒரு வழியாக நானும் பார்த்துட்டோம். அப்புறம் அவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி இப்போ உள்ள கேட்டிருந்தாங்க பசங்க, ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதை இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நான் போய் கேட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கன்னா அதனால தான் இதை எடுத்தேன். பரவாயில்ல, இது நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கவர்கிட்ட இப்போ கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ணுவார் பாருங்களேன். அவர் ஊற்றி கொடுக்குறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டெல்லாம் வாங்குவார். பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அலும்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்கி ரெடி பண்ணி ஒரு வழியாக அந்த பப்பில் ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன். பரவாயில்ல கைஸ் சொல்லலாம். நீங்களும் போனீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்கள். அவர் இப்போ தான் அப்படியே எடுத்து குடிக்க போவார். பார்த்தீங்கன்னா அவரே நிறுத்துனுவார். ஏன்னா அவர் இன்னும் முடிக்கவே இல்லை. அவங்கள்ட்ட அவசரப்பட்டு இது பண்ணுவார்.
சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணு அங்கே போச்சு. அப்புறம் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தால் சமாளிக்கிறன்றக்காக பேசினாலும் தெரில. பேசி அதுக்கப்புறம் அவங்களும் ஸ்ட்ரா வச்சு கொடுத்துட்டாரு. அப்படியே இதில் இப்படி கெத்தா இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு இது பண்ணுவார். ஒரு வழியாக நாங்கள் வந்து இந்த பப்பில் வந்து என்ஜாய் பண்ணது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருந்ததுனால வீடியோ ஒன்றும் பப்பில் பெருசாக கவர் ஆகலை. அதனால் வந்து அவ்வளோதான் கைஸ் பப்போடது. அப்புறம் மார்னிங் என்னாச்சுன்னு பாருங்க கைஸ். சந்தில் வந்து மாட்டை விட்டுருக்கேடா பாவி, நல்லா இருக்காதா? திருப்பு என்னடா முட்டுச்சந்துலாம் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கைஸ் முட்டுச்சந்துக்குள்ளலாம் சுற்றி அப்படியே வந்தோம். ஏன்னா ஒரு பீச்சுக்கிட்ட போகிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். போகிற வழியில் செம பசி. பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகிடுச்சு. மார்னிங்கே இல்லை. இது போகிற வழியில் ஹோட்டல் பார்த்தோம். இது வந்து ஓகேவா தெரிஞ்சு அதனால நிறுத்தணும். பார்த்தீங்கன்னா தமிழ் தான் போல உள்ளே இருக்கிறவங்களும் அது கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க தமிழ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் ட்ராவல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் எல்லாமே வந்து இப்போ கிளிப்பில் போடுறேன். அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே நான் அதுக்கு அடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க. அதில் சாப்பிடும் போதில் கொடுத்துருக்கேன். அது அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோவாவோட 3வது நாள். நம்ம வந்து இருக்கோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், 3வது நாள் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா மோர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு தான் போகிற பிளானு. எல்லாருமே கிளம்பியாச்சு. எல்லாம் நைட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு எந்திரிச்சு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. மதியானத்துக்கு மேலே ஆகிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே தான். 3 சொல்ல 3 மணி ஆகிடுச்சு. 4 மணி ஆகிடுச்சு. 4 மணி ஆகிடுச்சு. அதனால் வந்து செம்ம பசி எல்லாருமே. அதனால் வந்து போகிற வழியில் ஹோட்டல் பார்த்தோம். இங்கே என்ன ஹோட்டல்னா சைனீஸ் ஹோட்டல் பேஸ். அதனால் வந்து ஒரு வழியாக சாப்பாடு ஆர்டர் போட்டு ஒரு வழியாக இப்போ தான் வந்துச்சு. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா சிக்கன் சாம்பார் ரைஸ் வந்துருக்குது. அப்புறம் 2 வெரைட்டி சிக்கன் சொல்லியிருந்தோம். பேர் வந்து சரியாக தெரியல. என்ன சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு அப்புறம் சப்பாத்தி வேறு ஆர்டர் போட்டு கூட இதான் வந்துருக்கு. இன்னும் வந்து வரணும். வந்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு வழி இது முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு. அதுக்கு வந்து பீச்சில் உங்களை பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தாலே தெரியும். நான் சுற்றி காட்டுற பாருங்க. பீச்சில் தான் இருக்கிறோம். நல்லா தான் இருக்குது. பீச் வந்து சூப்பராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். நாங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் கூட விசிட் பண்ணி பார்த்துருங்க. சூப்பராக தான் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. பரவாயில்ல. நாங்களும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோவும் நல்லா ஆட் பண்ணுறேன் கைஸ். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹோட்டலில் சொல்லியிருந்தேன் மோர்ஜன் பீச்சுக்கு வரேன்னு சொல்லி. அது பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு நான் அழகான ஒரு மூமெண்ட்டை கொடுக்க போகிறேன். அதாவது எனக்கு ரியலாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக இருக்குது. பார்த்துக்கங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், நான் என்ஜாய் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பராக இருக்கும். அந்த சன்செட்டும் சூப்பராக இருக்குது, இங்கே இருக்கிறதும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கேமராவில் எதுவும் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சன்செட் எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்குங்களா? இப்போ தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சன்செட்டை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் ஒரு சன்செட் நல்லா இருக்குது. பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பீச்சில் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நாங்கள் பப்புக்கு போகலான்னு இருக்கிறோம். பப் 14 வரப்போகுது நைட்டு. அதுக்கு வந்து பப்புக்கு போகலான்னு நாங்கள் பிளான் போட்டோம். ஏன்னா பப்பில் சூப்பராக இருக்கும். எப்படின்னா பப் 14 அருமையாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் நாங்கள் போகலான்னு ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பப்புக்கு போகும்போது பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நிறுத்திருக்கோம். இடத்தோட பேர் கேட்டிங்கன்னா 5 தான். அது அந்த இடத்துக்கு தான் இருக்கிறோம். இப்போ கரண்ட்டில் இப்போ எங்கேயாவது பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இவர் தான் நாங்கள் டிரைவரு. இவர் நல்லா பேசுவார். இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள் டாக்லேருந்து, அங்கே பாருங்கள் ஒரு ஆன்டி பஃப் இருக்கிறது வந்து ஸ்ட்ரீட்டே ஒரு வைபாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனால் அவர் தான் நம்ம பர்த்டே பாய். போகிற வழியிலே வந்து சொன்னார் ட்ரீட்டு தரேன்ட்டு. இப்போ அவங்க அம்மாட்ட பேசிட்டு மழுப்பிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் திரும்பிங்கன்னா ஃபுல்லாக வைபானது தான். இங்கே வந்தீங்கன்னா கிடைக்காது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே பாருங்கள் ஒரு ஆன்டி வந்து இப்போ நம்ம வந்து ஏரியா எக்ஸ்போஸ் எப்படி பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஸ் நிற்கிது. இந்த பென்ஸ் நம்ம எப்போ வாங்க போகிறோம்னு தெரியல. ஆனால் வாங்கணுன்ற ஒரு குறிக்கோள் மட்டும் சப்போர்ட் பண்ணால் சீக்கிரமாக வாங்கி. அதில் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும்.
ஒரு வழியாக வந்து ஃபலாஃபில் ஷவர்மான்னு சொல்லிட்டு ஒரு கடையை வந்து சூஸ் பண்ணி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு வாங்க போகிறோம். என்ன ஷவர்மான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி ஷவர்மா தான் இருக்குது. அந்த இதில் எதுவும் பார்த்து நாங்கள் ஆர்டர் போடுறது தான் இருக்குது. நாங்கள் பார்த்து ஆர்டர் போடணும். இதுக்கான கடையை பற்றி இவர் சொல்லுவார். பார்த்துருக்க சொல்லுவார். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார் இப்போ நம்ம ட்ரீட் வைக்க போகிறோம். நம்ம பர்த்டே இவர் தான் அந்த பர்த்டே பாய். நம்ம எல்லாம் சாப்பிட போகிறோம். இவர் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் நம்ம ட்ரீட் வைக்க போகிறாரு. நம்ம இதில் பார்த்து எல்லாத்தையும் பார்த்தோம். இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஐப்ரீம் பார்த்து நீங்கள் இப்போ கேட்ட பர்த்டே பாய்க்கு ட்ரீட் வச்சாச்சு. அதாவது நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறது பேர் தெரியாது, பார்த்துக்குங்க. நம்ம ஷவர்மா வந்ததுக்கப்புறம் ஷவர்மா சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கலாம். சும்மா அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் கைஸ் தெரிஞ்சு இந்த மாதிரி 2 வண்டி இருந்துச்சுன்னு பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. பார்த்தோன்னே கத்திக்கிற மாதிரி எடுத்தோம், விளாட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்சதை வச்சு விளாண்டதில்லை. கஸ்டமர்லாம் வாங்கிட்டு வேறு யாரோட வந்திருந்தாங்க. அவங்க காடுகள்லாம் விட்டு விளாண்டுட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. பசங்களாக இருந்தால் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி பிடிக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. நாங்களும் போட்டு நாங்கள் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி வண்டியில் அன்றைக்கி அங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த வண்டியும் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டு அந்த கால் பேக் நினைக்கிறேன். வேறு யாரும் அவங்க கால்குள்ளெல்லாம் விட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவர்மா வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதான் போதும்டா, இது போதும் நமக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று தான் கொடுப்பானுங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமே. சரின்னு எடுத்தாச்சு. எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். நான் எனக்கு கொடுங்கடான்ற மாதிரி எடுத்து நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அடுத்து அவனுங்களை சாப்பிடுவானுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பப்புக்கு போகிற மாதிரி சொல்லியிருந்துச்சு. போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 5000 சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. எங்களால் போக முடியல. அதனால் வந்து நாங்கள் பாகா பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு வந்தோம். இந்த பீச்சு சூப்பராக இருக்குது. ஆனால் என்னன்னா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கேயும் காசு கொடுத்து தான் இந்த டேபிளில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டேபிளில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது இந்த பீச்சில். மார்னிங் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் நைட் டைம் தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள். நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். வீடியோலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து 4வது டே வந்துவிட்டோம். கோவாவில் 4வது டே முடிய போகுது. இன்றைக்கி வந்து கிளம்புறது தான். கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு அப்படியே அவ்வளோதான். இது செக்அவுட் பண்ணுறோம். செக்அவுட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி ஹயாக்கிங் போக போகிறோம். அங்கே போய் விளாண்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்புறது தான். கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிடுவோம். அதனால் இந்த வீடியோ வந்து இதோட அந்த டே 4ஓட முடிய போகுது. டே 4ஓட முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து எங்கே போகலான்னு நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் வந்து போகிறது நாங்கள் அதுக்கடுத்து போகிறோன்னா அதுக்கடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய லைஃப்பு அங்கே ஏதாவது மூமெண்ட்டை வந்து அதுக்கடுத்து சின்ன சின்ன வீடியோவாக நான் போட்டுட்டு இருக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. ஒரு வழியாக வந்து கோவா ட்ரிப்பு முடிச்சுட்டு பெங்களூருக்கு வந்துவிட்டோம். பெங்களூரில் வந்துட்டு ஒரு மாலுக்கு வந்துருக்கிறோம். அந்த மால் பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. நெக்ஸஸ் மால். சரி நெக்ஸஸ் மால். இந்த மால் பேர் எங்கே உங்கள் கோ பார்ட்னர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஐடி நீங்கள் இந்த மாலில் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தால் மைண்ட் மூட் டவுனாக இருந்தால் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து கொலாப் பண்ணலாம். வேலண்டைன்ஸ் டேக்கு சேர்ந்து நீங்கள் கோஆட் பண்ணலாம். என்ன வேணால் பண்ணலாம். இந்த மாலில் எல்லாமே ஃப்ரீ தான். எக்ஸ்பெஷலி நீங்கள் காசு வச்சுருந்தா எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி கட்டுறோம் அப்படின்னு பாருங்கள். தான் முக்கியமாக இங்கே வந்துருக்கிறோம். சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன். சாப்பிட்டு அப்படி இருக்கும். அப்புறம் என்ன பேசுறது? பாரு